ஒரு சிறுவன் தினமும் பள்ளிக்கு செல்லும் போது, தேவனே இன்னைக்காவது எனக்கு நல்ல நாளா இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு போவானா. அதற்கு அப்போ பக்கத்துல இருந்த மாணவன் சொன்னானா, என்னடா இவ்வளவு சின்ன ஜெபம் போதுமா, உனக்கு பதில் கிடைக்குமா அப்படின்னு பேசினானா. அப்போ அவன் சொன்னானா, நான் எங்க அம்மா கிட்ட பேசும்போது நானா பேசிட்டே இருக்கிறேன், எதானா எனக்கு தேவைன்னா அம்மா எனக்கு இது வேணும்னு சொல்றேன், அம்மா குடுக்கறாங்க. ஆனா தேவன் அதோடைய பெரியவர் கடவுள், ஒரு வார்த்தை சொன்னா போதும் நமக்கு எல்லாமே தருவாரு. சோ நான் எப்பவுமே ஸ்கூலுக்கு போகும்போது ஏசப்பா கிட்ட கேட்பேன், அவர் எல்லாமே எனக்கு நல்லபடியா பாத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தோட சொன்னானா. ஜெபம்னு சில நினைச்சுக்கிறாங்க நல்ல அழகான கூர்வையான வார்த்தைகளை சொல்லணும், எஸ்பெஷலி பப்ளிக்ல ப்ரே பண்ணும்போது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுளோட நம்ம உண்மையாக மனசு திறந்து உரையாடுறோம் இல்லைங்களா, அதுதான் உண்மையான ஜெபம். தேவன் சில நேரங்களில் நம்மளுடைய குரலை மட்டும் இல்லைங்க, நம்முடைய மௌனத்தையும் என்ன செய்யறாரு, கேட்கிறார். சில நேரங்களில் பதில் கிடைக்கலன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் தேவன் அமைதியாக என்ன செய்வார், வேலை செய்து கொண்டிருப்பார். நீங்க என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு ஜெபத்தை செய்து அதுக்கு இன்னும் பதில் வரலன்னு வருத்தப்பட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக தேவன் உங்களுக்கு பதில் தருவார். அவர் ஒரு நல்ல முடிவை தருவார். அந்த சமாதானத்தோடு உறங்க போங்க. சங்கீதம் 145:18 சொல்லுது, கர்த்தர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறார் என்று சொல்லுது. அதனால நம்ம கூப்பிடும் போது கண்டிப்பா என்ன செய்வாரு, தேவன் உங்களுக்கு வந்து இறங்கி உங்களுக்கு பதில் கொடுப்பார். இன்றிரவு ஒரு நிமிடம் அமைதியாக உங்கள் மனதை தேவனிடம் திறந்து பேசுங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். குட் நைட்.